தனிமையை எப்பொழுதும் விரும்பவர்களா நீங்கள் அப்படின்னா, ஒரு சில நல்ல விஷயங்களும் உங்களுக்காக இந்த பிரபஞ்சத்தில் காத்திருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் எல்லா இடத்துலையுமே சொல்கிறதான் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கூட்டமாக தான் வாழணும். ஏன்னா அது ஒரு சமுதாய குழு. அப்போ 4 பேர் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பெத்தவங்க இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தில் வாழும்போது அந்த வாழ்க்கை இனிமையானதாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த தனிமைக்கு என்று ஒரு ஆற்றல் உண்டு, அதை யாராலும் மறுக்க முடியாது. இப்போ ஒரு கூட்டத்தில் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அல்லது கூட்டமாக பயணிக்கிறோம் அப்படின்னா, நிறைய அனுபவங்கள் நாம் பார்ப்பதின் மூலமாக பெரும்பாலும் கிடைத்துவிடும். ஒரு சில அனுபவங்கள் உண்மையாகவே நாம் உணர்ந்து அனுபவித்து கிடைக்கும். ஆனால் நீங்கள் தனிமை விரும்பியாக இருக்கிறீர்கள் அப்படிங்கும் போது, அதாவது எல்லாத்தையும் வெறுத்து தனிமையில் இருக்கிறதுங்கிறது வேற. அதை நீங்கள் இதில் கொண்டு வரவே முடியாது. ஒரு விஷயத்தை நம்ம வெறுத்துட்டோம், நிறைய பேர்த்த நம்பி ஏமாந்துட்டோம், யாரையுமே நம்ப முடியலை அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு வந்து நம்ம அமைதியாக இருக்கோம் அப்படிங்கிறது வேற. அது தனிமை விரும்பி கிடையாது. அது ஒருத்தரை வெறுத்து தனியாக ஒதுங்கிறது. இயல்பாகவே சில பேர்த்துக்கு ஒரு குணம் இருக்கும். கூட்டத்தில் இருக்கிறத விட தனித்திருக்கும் போது அவர்கள் ரொம்ப ஆனந்தமாக உணர்வார்கள். ஆனந்தமாக அப்படின்னா அடியேன் சொல்வது உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சியை அவர்கள் உணர்வார்கள். எப்போதுனா அவர்களுக்குள் அந்த தேடுதல் ஆரம்பிக்கும். அவர்கள் இயற்கையோடு பேசுவார்கள், இயற்கையை கவனிப்பார்கள், தன்னை சுற்றி என்ன நிகழ்கிறது என்பதையெல்லாம் கவனமாக பார்ப்பாங்க. சோகமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நிறைய விஷயங்களை அவங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வாழ்க்கையை பற்றி யோசித்தல், இந்த பிரபஞ்சத்திற்குள் நாம் எப்படி வந்தோம், எப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் நிகழ்கின்றன, இது போல பல கேள்விகள் அவர்களுக்குள் எழுந்து கொண்டே இருக்கும். அப்போ தனிமை அப்படிங்கிறது மிகவும் அற்புதமானதா அப்படின்னா, ஆன்மீக தேடலிலே தனிமை அப்படிங்கிறது மிகப்பெரிய வரம். தனியாக அனைத்தையும் சாதித்து விட முடியுமா அப்படின்னா, குரு அவசியம் தேவை. குரு சொன்ன விஷயங்களை அசை போட்டு பார்ப்பதற்காக தனிமை அவசியம்தான். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறோம், அதோட உண்மை பொருளை உணர வேண்டும் அப்படின்னா அதை பற்றி நாம் கொஞ்சமாவது சிந்திக்க வேண்டும். இப்போ கூட்டமாக இருந்தீங்கன்னா சிந்திப்பதற்கெல்லாம் வாய்ப்பில்லை. பேசிக்கிட்டு இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும். நம்ம அந்த நேரத்தில் நீங்கள் சிந்திச்சிங்கன்னா அப்போ தான் நீங்கள் தனியாக தெரிவிங்க. அந்த கூட்டத்தோடு இணைந்திருக்க வேண்டும் இருந்தா, இல்லையா தனித்திருக்கணும். அப்போ ஆன்மீக தேடலிலே நாம் செல்கின்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தனிமை அப்படிங்கிறது மிகப்பெரிய வரம். ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம கேட்டிருப்போம், அதை அசை போட்டு அதை நாம் அனுபவிக்கும் போது, உள்ளார உணர துடிக்கும் பொழுது அதில் என்ன உண்மை இருக்கிறது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவா நமக்கு ஏற்படுகிறது. அப்படின்னா அதுக்கான சாத்தியக்கூறுகளை தனிமை மட்டுமே ஏற்படுத்தி தருகிறது. தனித்திரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தனித்திருந்தால் சில ரகசியங்களை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த பிரபஞ்சத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் சரி, இந்த உடலுக்குள் என்ன நடக்கிறது அப்படிங்கிறதையும் சரி, அண்டத்தில் உள்ளது தான் இப்பிண்டத்திலும் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வகையில் இந்த அண்டத்தில் உள்ளது இந்த பிண்டத்தில் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னாலும் அதற்கு அவசியமாக தேவைப்படுவதும் தனிமை அப்படிங்கிற ஒரு வரம். அப்போ தனிமையை சாபம்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் உண்மை இல்லையா அப்படின்னா, தனிமை எப்போது சாபமாகிறது அப்படின்னா, இது போன்ற தேடுதல் இல்லாதவர்களுக்கு, தேடுதல்னா உள்ளார தேடுதல் இல்லாதவர்களுக்கு, இறைவனை பற்றிய புரிதல் இல்லாதவர்களுக்கு தனிமை என்பது மிகப்பெரிய சாபம்தான். ஆனால் இறைவனை பற்றிய தேடுதல் உள்ளவர்களுக்கு, நம்ம உள்ளார தேட வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களுக்கு தனிமை என்பது வரம். ரெண்டையும் எளிதாக நீங்கள் பிரித்து பார்க்கணும். இப்போ இதில் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். சில பேர் தனியாக உட்காந்துட்டு யோசிச்சுட்டு ஏதோ சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம பார்த்தோம்னா அடடா போச்சுரா கல்றிச்சுரா அப்படின்னு நம்ம நினைப்போம். அங்கே அது விஷயம் இல்லை, அவனுக்குள் நிறைய புரிதல் அங்கே ஏற்படுதுன்னு அர்த்தம்.
இப்போ இயற்கையோடு ஒரு மரத்திடம் பேசி கொண்டிருக்கிறார் அப்படிங்கும்போது நம்ம பைத்தியம்னு தான் உடனே நம்ம சொல்லுவோம். ஆனால் அது அதன் பொருள் அல்ல. அந்த உயிரால் அந்த மரத்துடைய உயிருடன் அந்த ஒரு ஒத்திசைவான அதிர்வலையிலே தொடர்பு கொள்ள முடிகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அறிவியல் பூர்வமாக சாத்தியமாக உண்மையா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நிறைய யோசிச்சிங்கன்னா தெரியும். சில பேர் சொல்வது உண்டு, இந்த செடி கொடிகளிடம்லாம் மகிழ்ச்சியாக பேசி பாருங்க, அந்த செடி நல்லா வளரும் அப்படின்ட்டு. எல்லாமே உயிர்தான், எல்லாமே உயிர்தான். மனிதன் மட்டுமல்ல, எல்லாமே ஓர் உயிர்தான். நீ எப்படி நாய் பூனையிடம் பாசம் காட்டும் போது அது உன்னிடம் அன்பாக இருக்கிறதோ, அதே போல்தான் ஓரறிவு படைத்த மரமும் நீ பாசம் காட்டும் போது அன்பாக உன்னிடம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த தனிமை புரியாத சில ரகசியங்களை நமக்கு புரிய வைக்கும், தெரியாத பல ரகசியங்களை நம்மை தெரிந்து கொள்ள வைக்கும். அப்படிப்பட்ட ஆற்றல் கொண்ட அந்த தனிமை அப்படிங்கிறது வரமாவதும் சாபமாவதும் நாம் அதை எவ்வாறு எடுத்துக்கொள்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது. தேடுதலுக்காக பயன்படுத்தி கொள்ளும் போது அந்த தனிமை மிகப்பெரிய வரமாகும். அல்லது தேடுதலே இல்லாமல் நான் தனியே இருக்கின்றேன் என்னும் பொழுது அது பெரிய சாபமாகும். இதில் நாம் எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறோம் என்பது அவரவருக்கு இறைவன் கொடுத்த வரத்தை பொறுத்தது. நன்றி, வணக்கம்.